எப்படி வேணா திட்டுங்க, வீடியோ முழுசா பார்க்காம என்ன திட்டவே கூடாது. நீங்க ஜெகன் மெட்டல் மார்ட்டோட உரிமையாளர் பாலசிங் கர்ப்பிணி பெண்களுக்கு 25ஆம் தேதி நம்ம கடைக்கு வந்துட்டு 4-5 மணி நேரம் வெயிலையும் மழையிலையும் நின்று பொருள் எடுத்துட்டு போன அவங்களுக்காக ரீபோஸ் மேட்ரஸ் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம். 3 மாச கை குழந்தையை தூக்கிட்டு 2-3 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யாரா பிராண்டோட ஒரு ஏசி ஃப்ரீயா கொடுக்குறோம். அடுத்த 2026 போது மெகா பிளான் இருக்கும். இது நீங்க தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, வேர்ல்டுலயே வந்து இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம். சொல்லுங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது ஒரு கடையில இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கொடுக்குறாங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. கடையை நாங்க பூட்டலைங்க, ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபார்ம் கடையை போட்டு சொல்லிட்டாங்க. சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்பவுமே சுதர்சன் அவர் வச்சு தான் பேசுவோம். அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறாரு. ஒரு சில குறைகள் இருந்திருக்கும், ஒரு சில நிறைகள் இருந்திருக்கும். அதை பத்தின இந்த டிஸ்கஷன். இது உங்கள் பக்கம், எவ்வளவு வேணா திட்டலாம். ஸோ கொஞ்சம் நல்ல மரியாதையான வார்த்தையில திட்டுங்க. அப்பதான் கொஞ்சம் படிச்சுட்டு பதில் சொல்ற கொஞ்சம் நல்லா இருக்கும். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2023 நம்ம அந்த ஆஃபரை ஸ்டார்ட் பண்றோம். எல்லா விதமான கஸ்டமருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். 2024 கண்டினியூ பண்ணோம். 2025 இந்த வருஷம் எல்லா பிராண்டுக்குமே அந்த ஆஃபர் கொடுத்தோம். போதுமான பில்லிங் இல்ல, கேஷ் வாங்குறதுக்கு கேஷியர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி குறைபாடுகள் இருந்தது. 25 இந்த வருஷம் 3வது வருஷம் நம்ம அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2வது வருஷமே எல்லாத்தையும் என்னென்ன மைனஸ் இருந்தோ கஸ்டமர்ஸ், நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. சிஸ்டம் அதிகம் பண்ணணும், 3rd இயர்ல அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி, டிராபிக்ல இன்ஃபார்ம் பண்ணி, ஆம்புலன்ஸுக்கு சொல்லி, கிரௌட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், சேராத மயங்கி விழுந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முன்னேற்பாடுகள் நம்ம செய்திருந்தோம். கடையை 9 மணிக்கு தான் ஆஃபர் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க 7 மணில இருந்து நிற்கிறாங்க. நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு கிரௌட் வரும்னு. இந்த வருஷம் கடைக்குள்ள நாங்களே வர முடியாத அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு. 2023 நம்ம இந்த ஆஃபரை ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 கஸ்டமர் வந்தாங்க. அந்த 10,000 கஸ்டமரும் நம்ம எதிர்பார்க்காம தான் வந்தாங்க. கஸ்டமரோட வரவேற்பு அதிகமா இருந்தது. 10,000 பேர் எங்க நம்ம கடையில வந்து சமாளிக்க முடிஞ்சது. ஏன்னா நம்ம கடை வந்து ஒரு 1 lakh square feet இருக்கிறனால. ஃபர்ஸ்ட் வீடியோ யாரும் பார்க்கறதே இல்ல. ரெகுலர் கஸ்டமர், ரெகுலர் ஃபாலோஅப்புக்கு கண்டிப்பாக தெரியும். முதல் வீடியோவில் நாங்க போட்டிருக்கிறோம், டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கிடையாது. ஒரு கஸ்டமர் 2 டிவி எடுக்கலாம், அதே கஸ்டமர் 2 ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி போட்டிருந்தோம். யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கிறவங்க மட்டும்தான் நாங்க இந்த ஆஃபர்ல அலோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொருத்தரா செக் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு நாங்க 20 பேர் நிற்கும் போது அது எங்க 20 பேரையும் தள்ளிட்டு 5000 பேர் உள்ள வந்துட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படிங்கறதான். ரோடு பிளாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிராபிக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் ரோட்ல வெளியே தான் இருந்தேன். நான் கடைக்குள்ள வந்துட்டு பிசினஸ் பாக்குற வேலையவே நான் செய்யல. நான் வந்து வெளியில இருந்து கஸ்டமரோட தான் நானும் நின்னேன். மைக்ல கத்தணும். இந்த ஆஃபரை வந்து 10 days எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்துட்டு பொருள் எடுக்காம ஏமாந்து திரும்பி போற நிலைமைகள் உண்டானனால தான் இதை வந்து 10 நாளே முதல்ல சொல்லிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்ல கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. ஒரு பிராண்டட் ப்ராடக்டா கொடுக்க முடியாது. சோ அப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த பை ஒன் கெட் ஒன்ல கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதே சமயம் நம்ம எதிர்பார்க்காத கிரௌட் வந்துருச்சு, நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கறத அந்த இடத்துல ஸ்பாட்ல முடிவு பண்ணி 11:30 மணிக்கு நாங்க 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லி மைக்ல நான் தான் பேசுறேன், கத்துறேன். சோ கஸ்டமர் வந்து யாருமே கலைஞ்சு போற மாதிரி இல்ல. அதனாலயும் மறுபடியும் அடுத்ததும் சொன்னோம், புக்கிங் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 5000 பேர் வர்ற மாதிரி நாங்க